ஓகே, இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd லெசன், அதாவது வெப்ப இயற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றல் அப்படின்றது வந்து ஒரு காரணி மற்றும் வெப்பநிலை அப்படின்றது ஒரு விளைவு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். வெப்ப ஆற்றல்னா ஒரு காரணி, வெப்பநிலை அப்படின்றது ஒரு விளைவு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வெப்பநிலை அப்படின்னு என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது வெப்பநிலையில் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பம் அல்லது குளிர்ச்சி நிலை அளவு தான் என்ன சொல்லுவாங்க, வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்கலாம், வெப்பநிலைக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்போ குளிர்ச்சியான பொருளை விட சூடான பொருளை வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதான் கான்செப்ட். குளிர்ச்சியான பொருளை கம்பேர் பண்ணும்போது சூடான பொருளை எப்படி இருக்கும், வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு பொருள் சுற்றுப்புறத்திடம் வெப்ப சமநிலை உள்ளதா அல்லது இல்லையா அப்படின்றத கூறக்கூடிய பண்பு வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுக்கலாம். சரிங்களா? ஒரு பொருள் சுற்றுப்புறத்தோட என்னது வெப்ப சமநிலையில் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுதான் வெப்பநிலை. வெப்ப சமநிலையில் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? வெப்ப சமநிலையில் இல்லாமல் கூடையோ குறைச்சலோ இருந்துச்சு அப்படின்னா அது வெப்பநிலைன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா மூலக்கூறோட சராசரி இயக்காற்றலை வெப்பநிலைன்னு சொல்லலாம், மொத்த இயக்காற்றலை வெப்பம்னு சொல்லலாம். மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றல்னு சொன்னாங்கன்னா அதை என்ன சொல்லலாம், வெப்பம்னு சொல்லணும், ஹீட்டு. மூலக்கூறுகளோட சராசரி இயக்காற்றல்னு சொன்னாங்கன்னா அது வெப்பநிலைன்னு சொல்லணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ வெப்பநிலை அப்படின்றது ஒரு பொருளிலேருந்து வெப்பம் எந்த திசையில் பரவுது அப்படின்றத குறிப்பிடக்கூடிய ஒரு பண்பு. இப்போ வெப்பநிலை அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு. சரிங்களா? இப்போ வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன, கெல்வின். இதே கொஸ்டினாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின். வேறு என்ன அலகெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த அளவுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது இல்லாமல் வெப்பநிலையோட தனித்த அளவுகள் அப்படின்னா கெல்வின் அளவுகள் தான். ஏன்னா அதுதானே எஸ்ஐ அலகு. அப்போ வெப்பநிலையின் தனித்த அளவுகள் அப்படிங்கிறாங்கன்னா கெல்வின் அளவுகள். சரியா? கெல்வின் அளவுகளில் தனிச்சுழி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலையை தனித்த அளவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கெல்வின் அளவுகோலில் தனிச்சுழி வெப்பநிலைனா 0 கெல்வின். சரிங்களா? அந்த 0 கெல்வினை பொறுத்து அளவிடப்படக்கூடிய அந்த வெப்பநிலையை தனித்த அளவுகோல்னு சொல்லணும். சரிங்களா? அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அதாவது அந்த தனித்த அளவுகோல் அப்படின்றது வெப்ப இயக்கவியலின் இயக்கங்கள் முடிவுக்கு வருகின்ற வெப்பநிலையான சுழி வெப்பநிலையை கொண்ட ஒரு முழுமையான வெப்பநிலை அளவுகோல் ஆகும். இது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல நோட் பண்ணும். வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலை அப்படின்னாலும் என்னது, கெல்வின் அளவுகோல் தான். சரியா? ஸோ அதை அந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கலாம், எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? முன்னாடி நம்ம சொன்னது தான். அப்போ என்ன வெப்ப இயக்கங்களோட வெப்ப நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரலகு அப்படின்றது, அதான் வெப்பநிலையின் ஓரலகு அப்படின்றது நீரோட மும்மை புள்ளியில் 1/273.16 பங்கு ஆகும். அதாவது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு 1 கெல்வினுக்கு சமம். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 1 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதாவது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு 1 கெல்வினுக்கு சமமாக இருக்கும். அதாவது 0 கெல்வின் அப்படின்றது -273 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இது ரெண்டு தான் ஈக்குவல். -273 டிகிரி செல்சியஸும் 0 கெல்வினும் ஈக்குவல். ஏன் அப்படின்னா 0 கெல்வின் தான் நமக்கு தனித்த அளவுகோல். சரியா? ஸோ அந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். இப்போ கெல்வினில் சொல்லணும் அப்படின்னா செல்சியஸோட 273 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? செல்சியஸ்லேருந்து கெல்வின் அப்படின்னா கெல்வின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 0 கெல்வின் அப்படின்றது 273 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வெப்ப சமநிலை. வெப்ப சமநிலைலாம் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக வருது. அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருளுக்கிடையே எந்த வெப்ப ஆற்றல் பரிமாற்றமும் இல்லை அப்படின்னா அந்த பொருள் வெப்ப சமநிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எந்த ஒரு அதாவது ஒரு பொருள்லேருந்து வெப்ப ஆற்றல் வந்து ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு பரவும். சரிங்களா? அப்படி பரவாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வெப்ப சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஒரே வெப்பநிலையில் உள்ள 2 பொருட்கள் வெப்ப சமநிலையில் உள்ளது எனவும் வரையறுக்கலாம். சரிங்களா? அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ வெப்பம் வந்து எப்போ பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப சமநிலை அடையிற வரை பரவும். வெப்ப சமநிலை அடையும் வரை சூடான பொருள்லேருந்து குளிர்ந்த நிலையில் உள்ள பொருளுக்கு தொடர்ந்து வெப்பாற்றல் அப்படின்றது பரிமாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்போ இங்கே சைடு ஹீட் அதிகமாக இருக்குது, இங்கிட்டு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஹீட்டு இன்சைடு போகும். சரிங்களா? இது எது வரை நடக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். அதாவது இப்போ இது 100 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்கோம், இது வந்து ஒரு 60 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்கோம். இது ரெண்டும் ஈக்குவலாக 80 டிகிரி செல்சியஸ் வர வரையும் என்னது ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. குளிர்ச்சியான பொருள் சூடான பொருளுடன் தொடர்பில் உள்ள போது வெப்ப ஆற்றல் அப்படின்றது சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரிமாற்ற முடியும். இப்போ நம்ம சொன்னது தான், சூடான பொருள்லேருந்து என்ன பண்ணுவோம், குளிர்ச்சியான பொருளுக்கு போகும். இதனால் குளிர்ச்சியான பொருளின் வெப்பநிலை உயரவும் சூடான பொருளோட வெப்பநிலை குறையவும் செய்கிறது. அது இங்கிட்டு இன்க்ரீஸ் ஆகும் வெப்பநிலை, இங்கிட்டு டிக்ரீஸ் ஆகும். அது எதுவரை நடக்கும், இந்த 2 பொருள்களும் சம வெப்பநிலையை அடையும் வரை இது தொடர்ந்து நிகழும். அவ்வளோதான் கான்செப்ட் வைஸாக தெரிஞ்சுட்டாலே போதும். சரியா?
அடுத்து வெப்ப ஆற்றல். வெப்பநிலைனா நம்ம பார்த்தாச்சு. இப்போ வெப்ப ஆற்றல்னா என்ன பார்ப்போம். சூடான பாலிலிருந்து ஆற்றலானது சுற்றுப்புறத்துக்கு பரவுது, ரைட்டா இல்லையா? நம்ம ஒரு கிளாஸில் ஒரு பாலை வச்சுட்டு வெளியில் வச்சோம் அப்படின்னா அது சூடு கொஞ்ச நேரத்தில் ஆறி போயிடும். அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்லாம் எங்கே போகுது? சுற்றுப்புறத்துக்கு போயிடும். அடுத்த நிகழ்வில் ஆற்றல் சுற்றுப்புறத்தில் நீர் உள்ள பாட்டிலுக்கு, அதை இப்போ நம்ம வாட்டர் வச்சுக்குவோம், கூலிங் வாட்டரை வந்து எடுத்து வெளியில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் கூலிங் போயிடும். அப்போ என்ன ஆகும்? வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து பாட்டிலுக்குள்ளே வந்துடும். அதான் கான்செப்ட். இந்த ஆற்றலையே வெப்ப ஆற்றல்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த ஆற்றல் தான் என்ன சொல்லலாம்? வெப்ப ஆற்றல்னு சொல்லலாம். எனவே சூடான பொருள் குளிர்ச்சியான பொருளுக்கு அருகில் வைக்கப்பட்டால் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரிமாற்றம் அடையும் ஆற்றலை வெப்ப ஆற்றல்னு சொல்லலாம். புரியுதுங்களா? எனவே வெப்ப ஆற்றல் அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். ஆற்றல் புரிஞ்சுக்கணும். இது வேறு வெப்பநிலையில் உள்ள இரண்டு பொருட்களுக்கு இடையே பரிமாற்றம் அடைகிறது. வெப்ப ஆற்றல் நிலை சாதாரணமாக வெப்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூடான பொருள் இருக்குது, இங்கே இடத்துல சூடான பொருள் இருக்குது, இங்கே குளிர்ச்சியான பொருள் இருக்குது, இங்கேருந்து இங்கே ஒரு வகையான ஆற்றல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் சொல்கிறாங்க அப்படின்னா வெப்ப ஆற்றல்னு சொல்கிறாங்க. இதை வெப்பம்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். ஒரு பொருள் வெப்பத்தினை உணர்வதற்கும் அந்த பொருள் வெப்பம் அடைவதற்கும் வெப்ப ஆற்றல் காரணியாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொருள் குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளில் வெப்ப ஆற்றல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் கான்செப்ட். வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருள் இந்த வெப்பநிலை குறைவாக ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் பரவக்கூடிய இந்த நிகழ்வுக்கு வெப்பப்படுத்தல்னு பேர். இப்போ நம்ம டீ வச்சுருக்கோம், டீ சூடாக ஆறிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஹீட் பண்ணுவோமா? அதுக்கு பேர் என்ன? வெப்பப்படுத்தல் தானே அர்த்தம். ஸோ அதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வெப்பப்படுத்தல் வரையும் பார்த்துருக்கோம். அப்போ வெப்பத்துக்கு பார்க்கணும்ல. வெப்ப கடத்தல், வெப்பம் வந்து எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தலாக போகும், வெப்ப சலனமாக போகும், இல்லைனா வெப்ப கதிர்வீசல். இந்த 3 வழிகளில் தான் வெப்பம் அப்படின்றது பரவும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். சரிங்களா? அப்போ வெப்பம் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு. சரிங்களா? இதோட வெப்ப ஆற்றல் உட்கவர்தலோட அல்லது வெளியிடுதல் எஸ்ஐ அலகு ஜூலு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அப்படின்னா வெளியிடுதலோட எஸ்ஐ அலகு ஜூலு. இப்போ வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தின் போது குறைந்த வெப்பநிலையில் ஒரு பொருள் வெப்பப்படுத்தப்படுகிறது. இது நமக்கு தெரிஞ்சா வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் அடையும் போது எப்படி பரிமாற்றம் அடையும்? இந்த 3 வகையில் வெப்ப கடத்தல் நடக்கலாம், இல்லை வெப்ப சலனம் நடக்கலாம், இல்லை வெப்ப கதிர்வீச்சல் நடக்கலாம். சரிங்களா? இப்போ வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தின் போது குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் வெப்பப்படுத்தப்படுகிறது. இது போல அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் குளிர்விக்கப்படுகிறது. இதனால் சில நேரங்களில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் அப்படின்றது குளிர்வித்தல்னு சொல்லுவாங்க. இதனால என்ன சொல்லுவாங்க? சில நேரத்தில் வெப்ப ஆற்றல் வந்து பரிமாறுறத குளிர்வித்தல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, அதிக வெப்பநிலையில் உள்ள பொருள் வந்து குளிர்விக்கப்படுகிறது. இப்போ இங்கே இந்த சைடு வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோம், இந்த சைடு குறைந்த டெம்பரேச்சர் இருக்குது. இது ரெண்டையும் டச் ஆகிறப்ப என்ன நடக்கும்? இது வந்து இதோட ஹீட் 100 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா இதோட டிகிரி செல்சியஸ் வந்து 80 கம்மியாகுது. அப்போ இது குளிர்விக்கப்படுகிறதுன்னு சொல்லணும். ஸோ அதனால தான் வெப்பாற்றல் பரிமாற்றத்தை குளிர்வித்தல் அப்படின்னு சில டைமில் சொல்லுவாங்க. ஆனால் பல நிகழ்வுகளில் குளிர்வித்தல் என்பதுக்கு பதிலாக வெப்பப்படுத்துதல் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம பொதுவாகவே வெப்பப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம். ஸோ அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு வெப்பாற்றல் பரிமாற்றம் அடையும் போது 2 பொருள்களில் ஒன்றின் வெப்பநிலை குறைவோ அல்லது அதிகரிக்கவோ செய்கிறது. இதுதான் கான்செப்ட். முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, வெப்பம் எப்போதும் வெப்பநிலை அதிகமான உள்ள பொருள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்தில் அப்படியே கேட்கலாம். சரியா? வெப்பம் எப்போதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருள்லேருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ இல்லைனா குளிர்விக்கும் போதோ பொருளோட நிறையில எந்த மாற்றமும் ஏற்படாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையில மாற்றம் ஏற்படாது. ஆனால் அதோட பருமனில் மாற்றம் ஏற்படும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அது விரிவடையும். சரிங்களா? அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதோட நிறையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்படாது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பத்துக்கு, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஏற்கப்பட்ட வெப்பமும் இழக்கப்பட்ட வெப்பமும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கேருந்து இங்கே ஒரு 30 கெல்வின் வெப்பம் இங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ எடுத்துக்கலாம்? இங்கே ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இங்கே 50 இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 20 வெப்பம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இங்கே 70 மாறும். புரியுதுங்களா? அப்போ இங்கே 80 மாறும். இது எப்போ வரையும் நடக்கும்? இங்கிட்டு 75, இங்கிட்டு 75 வரையும் நடக்கும். சரிங்களா? அதான் கான்செப்ட். இங்கே 100 இருக்குது, இங்கே 50 இருக்குன்னா இங்கேருந்து இங்கே ஒரு 25 கெல்வின் வெப்பம் போகுதுன்னா இங்கே என்ன ஆகும்? 75 மாறிடும். இங்கே என்ன ஆகும்? 25 போயிடுச்சுன்னா
75 இங்கேயும் மாறிடும். இது வரையும் நடக்கும். அப்போ ஏற்கப்பட்ட வெப்பமும் இழக்கப்பட்ட வெப்பமும் ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அதான் இந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வெப்ப ஆற்றலோட பிற அலகுகள். அதாவது வெப்ப ஆற்றலோட எஸ்ஐ அலகு ஜூல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும்ப்பா. சரியா? இருந்தாலும் சில அலகுகள் வந்து பயன்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா அது கலோரி இன்னொன்று கிலோ கலோரி. சரிங்களா? ரெண்டையுமே ஷார்ட்டாக சொல்கிறேன். 1 கிராம் நிறையுள்ள நீரோட வெப்பநிலையே 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலோட அளவு 1 கலோரின்னு சொல்லுவாங்க. 1 கிராம்னு சொன்னாங்கன்னா. அதே 1 கிலோகிராம்னு சொன்னாங்கன்னா கிலோ கலோரி. முடிஞ்சு போச்சு. 1 கிராம் நீரோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலோட அளவு 1 கலோரி. அப்போ 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலோட அளவு 1 கிலோ கலோரி. இங்கே கிலோ வரதுனால இங்கே கிலோ வரும். இங்கே கிராம் வரதுனால வெறும் கலோரின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். முடிஞ்சு போச்சு கான்செப்ட். சரிங்களா? அடுத்து வெப்ப ஆற்றலோட விளைவுகள். வெப்ப ஆற்றல் அதாவது ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட அளவு வெப்பம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளானது ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மாற்றங்களுக்கு உட்படும். என்ன மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா பொருளோட வெப்பநிலை உயரும் ஒன்று. இன்னொன்று திடநிலையில் உள்ள ஒரு பொருள் திரவ நிலைக்கோ இல்லை திரவ நிலையில் உள்ள ஒரு பொருள் வாயு நிலைக்கோ மாற்ற முடியும். அதோட பொருளோட நிலை மாறும். வெப்பப்படுத்தும் போது பொருளானது விரிவடையும். இது தேர்ட் கான்செப்ட். இது மூணுமே நடக்கும். சரிங்களா? ஒரு பொருளின் வெப்பநிலை உயர்வானது அப்பொருளிற்கு அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றலை சார்ந்தது. அதாவது ஒரு பொருளோட வெப்பநிலை உயர்வு அப்படின்னா அந்த பொருளுக்கு எவ்வளோ வெப்பம் கொடுக்குறோமோ அதை சார்ந்தது தான். ஒன்றில் நம்ம நெருப்பை கம்மியாக வச்சோம் அப்படின்னா கம்மியாக ஹீட் ஆகும், அதிகமாக வச்சோம்னா அதிகமாக ஹீட் ஆகும், அவ்வளோதான். மேலும் இந்த பொருளின் தன்மை மற்றும் நிறையை பொறுத்து மாறுபடும். அது பொருளோட தன்மையை வச்சு மாறும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ தண்ணி அதிகமாக வைக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி அதிகமாக ஒரு 5 லிட்டர் தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கும் 1 லிட்டர் தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியை ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீட் பண்ணிடலாம். ஏன்னா பொருளோட நிறைய பொறுத்து மாறும் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் பொருளோட வெப்ப விரிவு. சரிங்களா? அதாவது ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றல் நம்ம கொடுக்கும்போது அந்த பொருளை வந்து பரிமாணம் அதாவது நீளம் பருமன் அப்படி இல்லைன்னா பரப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும். ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றல் நம்ம கொடுக்கும்போது என்னது பரிமாணம் அதிகரிக்கும். வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றமே அப்பொருளின் வெப்ப விரிவு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம பொருளை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து விரிவடைஞ்சிச்சு அப்படின்னா அது வெப்ப விரிவுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் திரவங்களில் ஏற்படும் வெப்ப விரிவினை சூடான நீரில் வைக்கப்பட்ட வெப்பநிலைமானியில் காணலாம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை மெர்க்குரி அப்படின்றது விரிவடையும்பா. ஏன்னா திரவ உலோகம் இது விரிவடையும். அதனால இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அனைத்து விதமான பொருட்களுமே வெப்பத்தால் விரிவடையும். இப்போ திரவ வாயு அப்படின்றது என்னது எல்லாமே விரிவடையும். மெர்க்குரி நம்ம இதில் பயன்படுத்தும் வெப்பநிலை மானிகளில் ஸோ அதில் பயன்படுத்தினாலும் இங்கே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? விரிவடைகிறத. ஆனால் எல்லா பொருளுமே திரவ வாயு எல்லா பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா வெப்பத்தால் விரிவடையும். எந்த பொருளையுமே விரிவடையாதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? முதல்ல திடப்பொருளை பார்ப்போம். ஏன்னா திரவம் வாயு மூணுமே விரிவடையும். அப்போ திடப்பொருளில் வெப்ப விரிவு பார்ப்போம். திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அதோட அணுக்கள் ஆற்றலினை பெற்று வேகமாக அதிர்வுகிறது. அதோட அணுக்கள் ஆற்றல் பெற்று வேகமாக அதிர்வுகிறது. இது பொருளானது விரிவடைகிறது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வெப்ப விரிவு திரவம் மற்றும் வாயுக்களை ஒப்பிடும்போது திடப்பொருளில் கம்மி. இதுக்கு காரணம் திடப்பொருளின் கடினத்தன்மை தான். அதாவது திடப்பொருள் திரவம் வாயு இது மூணுத்தையும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஆர்டர் தான் இருக்கும். வாயு தான் அதிகமாக விரிவடையும். வாயுவை கம்பேர் பண்ணும்போது திரவம் கம்மியாக விரிவடையும். திரவத்தை கம்பேர் பண்ணும்போது திடப்பொருள் இன்னும் கம்மியாக விரிவடையும். அதான் கான்செப்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீள் வெப்ப விரிவு பரப்பு வெப்ப விரிவு பரும வெப்ப விரிவுனா ஒன்னொன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீள் வெப்ப விரிவுனா நீளம் விரிவடையும். அதாவது ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தலின் விளைவாக அந்த பொருளோட நீளம் அதிகரிச்சிச்சுன்னா அது நீள் வெப்ப விரிவு. சிம்பிளா சொன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஓரலகு நீளத்திற்கும் உள்ள தகவு நீள் வெப்ப விரிவு. நீள் வெப்ப விரிவு குணகம்னு சொல்றாங்க. இதோட எஸ்ஐ அலகு எல்லாத்துக்குமே கெல்வின் மேல -1 தான். சரிங்களா? நீள் வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு பொருளுக்கு பொருள் மாறுபடும். அந்த கான்செப்ட் கூட்டு காரணத்துல கேட்பாங்க. சரிங்களா? அந்த இந்த ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. அதாவது நம்ம வெப்பநிலையை கொடுக்க அதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும்பா. சரிங்களா? அதாவது உண்மையான நீளத்துக்கும் நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கும் இடைப்பட்ட தகவல் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் தான் நிர்ணயிக்கும். புரியுதுங்களா? நம்ம வெப்பநிலை கொடுத்துட்டே அதாவது வெப்பநிலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அதோட நீளம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து பரப்பு வெப்ப விரிவு. ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தலின் விளைவாக அப்பொருளின் பரப்பு அதாவது பரப்பளவு அதிகரிச்சுன்னா அதை பரப்பு வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரப்பு வெப்ப விரிவினை பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் மூலமும் கணக்கிடலாம். எல்லாமே சேம் கான்செப்ட் தான். அது ஓரளவு வெப்பநிலை உயர்வால்
பொருளின் பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் ஓரலகு பரப்பிற்கும் உள்ள தகவு பரப்பு வெப்ப விரிவு குணகம்னு பேர். அவ்வளோதான். இதுக்கும் எஸ்ஐ அலகு கெல்வின் -1. அதே ஃபார்ம்ல தான் ஏரியா போட போறீங்க, இங்கே ஏ தான் போட போறீங்க. இங்கே அதாவது பரப்பு ஏற்படும் மாற்றம், உண்மையான பரப்பு கீழே வந்துடணும், மேலே வந்து பரப்பில் ஏற்படும் மாற்றம், வெப்பநிலை ஏற்படும் மாற்றம். இப்போ வெப்பநிலை அதிகரிச்சு அப்படின்னா பரப்பளவு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதான் கான்செப்ட். இங்கே நேர்மாறலாக இருக்கும். அடுத்து பரும வெப்ப அப்படியே பருமனுக்கு ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தலின் விளைவாக அந்த பொருளில் பருமன் அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு பரும வெப்ப விரிவுன்னு பேர். நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவினை போல பரும வெப்ப விரிவும் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மூலமாக கணக்கிடலாம். அவ்வளோ சேம் கான்செப்ட் தான் எல்லாமே. அப்போ ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பருமனில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு பரும வெப்ப விரிவு குணகம். இதுக்கும் எஸ்ஐ அலகு கெல்வி -1 தான். அவ்வளோதான். அதே தான் வால்யூம் போட போறீங்க. இங்கே வால்யூம், ஏன்னா பருமன் தானே சொல்றாங்க. இப்போ வால்யூம் மேலே வரணும். பருமனில் ஏற்படும் மாற்றம், சரிங்களா, மேலே உண்மையான பருமன். இது வெப்பநிலை, வெப்பநிலை ஏற்படும் மாற்றம். இது வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா பருமனும் அதிகரிக்கும். அதான் கான்செப்ட், சரிங்களா. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பொருளுக்கு பொருள் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு மாறும். எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இங்கே ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க போதும். அவ்வளோதான், சரியா. அடுத்து பார்க்கலாம். அடுத்த திரவம் மற்றும் வாயுவில். இப்போ திரவம் அப்படின்னா வாயு பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றில் உள்ள அணுக்கள் ஆற்றல் நிலை பெற்று விலக்கு விசைக்கு உட்படுகிறது. பொருள் விரிவடைவதன் அளவு பொருளுக்கு பொருள் வேறுபடும். ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது வாயுவில் ஏற்படும் வெப்ப விரிவு மற்றும் திட மற்றும் திரவ பொருளை விட அதிகமாகவும். இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது வாயுவில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு, சரிங்களா, வாயுவில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு திட மற்றும் திரவ பொருளை விட அதிகமாக இருக்கும். திட பொருளை ஒப்பிடும் போது திரவ பொருள் அதிகமாக இருக்கும். ஸோ அதான் அந்த நம்ம முன்னாடியே சொன்னது தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு திரவத்தில் வெப்பநிலையை சார்ந்ததல்ல, சரிங்களா. அப்போ பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு திரவத்தில் வெப்பநிலையை சார்ந்ததில்லை, ஆனால் வாயுவில் இதன் மதிப்பு வெப்பநிலையை சார்ந்து அமையும். இந்த ஒரு லைன் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இதுதான் கேட்பாங்க எக்ஸாம்ல. பரும வெப்ப விரிவு குணகத்தோட மதிப்பு திரவத்தில் வெப்பநிலையை சார்ந்தது கிடையாது, சரிங்களா. வாயுவில் இதன் மதிப்பு வெப்பநிலையை சார்ந்து அமையும். இது மட்டும் நோட் பண்ணிங்க. கூற்று காரணத்தில் நமக்கு கேட்கலாம் எக்ஸாம்பிள். ஏன்னா என்ன எது முடியும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, எது முடியாதோ அதை தான் நம்ம கேட்பாங்க. இங்கே பாருங்க வெப்பநிலை சார்ந்தது அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, அப்போ எதான் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஒரு கொள்கலனில் உள்ள திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது கொள்கலனின் வழியாக வெப்ப ஆற்றலானது திரவத்துக்கு அளிக்கப்படுகிறது. அது ஏன் வெப்பநிலை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு வந்து ரீசன் வேணும்ல, அந்த ரீசன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம தண்ணியை ஹீட் பண்ணுறோம்ப்பா, சரிங்களா. தண்ணியை ஹீட் பண்ணுறப்ப டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹீட்டு ஃபுல்லாகவே அந்த தண்ணிக்கு போயிடுமா? போகாது. இடையில உள்ள அந்த பாத்திரத்துக்கு போய் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேருந்து தான் ஹீட் எங்கே போகும்? தண்ணிக்கு போகும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வெப்பநிலை சார்ந்தது அல்லன்னு சொல்கிறாங்க. அது பரும வெப்ப விரிவு அப்படின்றது தண்ணியில் மட்டும். பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு கொள்கலனில் உள்ள திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது கொள்கலனின் வழியாக வெப்பாற்றலானது திரவத்துக்கு அளிக்கப்படும். அதாவது கொள்கலனோட வழியாக தான் போகுது. எனவே வெப்பாற்றலோட ஒரு பகுதி கொள்கலன் விரிவடைவதற்கும் மீதமுள்ள ஆற்றல் திரவத்தினை விரிவடைய செய்வதற்கும் பயன்படுது. அப்போ ரெண்டுத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுக்குது ஆற்றலை. இதிலிருந்து திரவத்தில் ஏற்படும் உண்மையான விரிவை நேரடியாக கணக்கிட முடியாது நம்மளால. எனவே திரவத்தில் ஏற்படும் வெப்ப விரிவினை உண்மை வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு என 2 வழியில சொல்லலாம். உண்மை வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு. ஃபர்ஸ்ட் உண்மை வெப்ப விரிவு பார்ப்போம். எந்த ஒரு கொள்கலனும் இல்லாம நேரடியா திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் வெப்ப விரிவு உண்மை வெப்ப விரிவுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கொள்கலனும் இல்லாம, சரிங்களா. ஓரலகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகவு உண்மை வெப்ப விரிவு. இதோட எஸ்ஐ அலகும் கெல்வின் -1 தான். எல்லாத்துக்குமே கெல்வின் -1 தான். கான்செப்ட் சேம் தான், சரிங்களா. ஏன்னா நம்ம பண்ண முடியாது, உண்மை வெப்ப விரிவு நம்மளால எடுக்க முடியாது. டேரக்டா தண்ணியை ஹீட் பண்ண முடியுமா நம்மளால? முடியாது. அதான் இங்க சொல்றாங்க, ஓரலகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகவு உண்மை வெப்ப விரிவு. ஆனா இதை பண்ண முடியாதுல்ல, அதனால தோற்ற வெப்ப விரிவு வருது உள்ள. கொள்கலன் இல்லாமல் திரவத்தை நேரடியாக நம்மளால வெப்பப்படுத்த முடியாது. இதனால நடைமுறையில கொள்கலன் வைத்தே திரவத்தை வந்து வெப்பப்படுத்த வேண்டும். அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றலத்தோட ஒரு பகுதியை கொள்கலனை விரிவடை செய்வதற்கும் மீதமுள்ள ஆற்றல் வந்து திரவத்தை வந்து விரிவடை செய்வதற்கும் பயன்படுது. பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ண அப்படின்னா பாத்திரம் முதல்ல ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது உள்ள தண்ணி ஹீட் ஆகும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. எனவே இந்நிகழ்வில் நீங்கள் காண்பது திரவத்தோட உண்மையான வெப்ப விரிவு கிடையாது. கொள்கலனோட விரிவினை பொருட்படுத்தாமல் திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவினை மட்டும் கணக்கில் கொள்வதே திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்றோம், இங்க இருக்க தண்ணி இங்க போனுச்சு அப்படின்னா இந்த அளவு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோற்ற வெப்ப விரிவு. ஏன்னா அந்த பாத்திரம் ஹீட் ஆனதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அதான் சொல்லியிருக்காங்க, கொள்கலனோட விரிவினை பொருட்படுத்தாம திரவத்தோட தோற்ற விரிவினை மற்றும் கணக்கில் எடுத்துக்கொள்வது திரவத்தோட தோற்ற வெப்ப விரிவு.
அப்போ ஓரலகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகவு தோற்ற வெப்ப விரிவு குணகம் என அழைக்கப்படுகிறது. இதோட எஸ்ஐ அலகு கெல்வின் -1. முடிஞ்சு போச்சு. சரியா? உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை கணக்கிடுவதற்கான சோதனை பார்ப்போம். தோற்ற வெப்ப விரிவு, உண்மை வெப்ப விரிவு ரெண்டையுமே பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்துக்கலாம், இதே முடிஞ்சிடும். உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாக இருக்கும். உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவை விட எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். இது எப்படின்றனா கான்செப்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பாட்டிலில் நான் வந்து தண்ணியை வச்சு ஹீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து L1ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து L2ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து L3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த L1 அப்படின்றது நார்மலாக வாட்டர் வச்சுக்கிற ஒரு அளவு. வாட்டர் இவ்வளோ தான் இருக்குது நம்ம L1 அளவில். இதை நம்ம ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா L3 வரையும் போதுன்னு வச்சுக்கோம். L3 வரையும் போதுன்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஹீட் பண்ணுறப்ப. ஆனால் இந்த கொள்கலனை நம்ம ஹீட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து L2 வரையும் போயிருக்கும். நம்ம டேரெக்டாக ஹீட் பண்ண போகிறத தண்ணியை, புரியுதுங்களா? இந்த கொள்கலன் முதல்ல ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் தான் போகும். அப்போ இந்த கொள்கலன் ஹீட் ஆகிறப்ப தண்ணியை ஓரளவு ஹீட் பண்ணிடும். அதுதான் அந்த L2 பாயிண்ட் வரையும் போயிடும். அப்போ இங்கேருந்து இங்கே போகிறது தான் உண்மை வெப்ப விரிவு. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த L2 L3 தான் உண்மை வெப்ப விரிவு, உண்மையாக விரிவடையக்கூடியது. ஏன்னா L2 தண்ணி அளவு வரும்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே பாத்திரத்தில் என்னது ஹீட் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணும்? தண்ணியை மட்டும் ஹீட் பண்ணும். அப்போ L2லேருந்து L3 போகிறது தான் உண்மை வெப்ப விரிவு. புரியுதுங்களா? அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. L3 - L1 இதுதான் தோற்ற வெப்ப விரிவு. L3லேருந்து L1 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் தோற்ற வெப்ப விரிவு. உண்மை வெப்ப விரிவுனா L3 - L2. முடிஞ்சு போச்சு கான்செப்ட். புரியுதா? இல்லை, இங்கே இதை மட்டும் நோட் பண்ணிங்க. உண்மை வெப்ப விரிவுனா L3 - L2, தோற்ற வெப்ப விரிவுனா L3. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கிறதா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அவ்வளோதான். கூட்டு கேட்கணும்னா உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவோட அதிகமாக இருக்கும் அப்படின்றத கூட்டுறா கேட்கலாம். அடுத்து வாயுக்களோட அடிப்படை விதி. இந்த விதிகள்லாம் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வாயுக்களோட அழுத்தம், கன அளவு, வெப்பநிலை இதெல்லாம் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விதிகள் இருக்கு. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நல்லியல்பு வாயு சமன்பாடு கொண்டு வருவாங்க. அதனால இது இம்பார்ட்டன்ட். பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி. ஃபர்ஸ்ட் பாயில் விதி பார்ப்போம். பாயில் விதியை பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவோட அழுத்தம் அந்த வாயுவோட பருமனுக்கு எதிர் தகவலாக இருக்கும். புரியுதுங்களா? பாயில் விதி அப்படின்னா பருமனுக்கு எதிர் தகவலும் இருக்கும். அதான் சிம்பிளாக சொல்லணும்னா மாறா வெப்பநிலையில். இப்போ வந்து இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோம். இது ரெண்டுமே சேம் வெப்பநிலையில் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவோட அழுத்தம் வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளில் அழுத்தம், இங்கே வந்து அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோம், இங்கே வந்து அழுத்தம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பருமன் கம்மியாக இருக்குது, இங்கே அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பருமன் கூட இருக்குது. அதான் கான்செப்ட், அதான் பாயில் விதி. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. மேல் நோக்கி இழுக்கும்போது பருமன் அதிகரிக்குது, ஆனால் எப்படி இருக்குது? அழுத்தம் கம்மியாகுது. கீழ் நோக்கி அழுத்தும் போது பருமன் குறையுது, ஆனால் அழுத்தம் அதிகரிக்குது. அவ்வளோதான். மாறா வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்கு தொகை மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க? P = 1/V. அப்போ PV = மாறிலி. முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதான் PV = மாறிலி. அடுத்து சார்லஸ் விதி. சார்லஸ் விதிக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரும விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சார்லஸ் விதிக்கு இன்னொரு பேர் பரும விதி. சார்லஸ் அப்படின்றவர் தான் இந்த விதியை வந்து கொண்டு வந்தார், அதனால சார்லஸ் விதி. சரியா? மாறா அழுத்தத்தில் வாயுவோட பருமன் அந்த வாயுவோட வெப்பநிலைக்கு என்ன சொல்ல முடியும்? சிம்பிளாக சொல்லணும்னா பருமன் அதிகரிச்சுன்னா வெப்பநிலை அதிகரிக்கும். புரியுதுங்களா? பருமன் அதிகரிச்சுன்னா இப்போ வால்யூம் அதிகரிச்சிச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகரிக்கும். அதை எப்படி எழுதலாம்? V/T = மாறிலின்னு எழுதலாம். கான்செப்டாக நோட் பண்ணாலே போதும். இது உங்களுக்கு தெரியும். அழுத்தம் அதிகரிச்சுன்னா பருமன் குறையும், இங்கே வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா பருமன் அதிகரிக்கும். அதான் கான்செப்ட். சார்லஸ் விதி அவ்வளோதான் சொல்கிறாங்க. அடுத்து அவகாட்ரோ விதி. அவகாட்ரோ விதியை பொறுத்தளவு மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளோட எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பருமன் அதிகரிக்க அதோட வாயுவில் உள்ள மூலக்கூறுகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதான் கான்செப்ட். அதாவது வாயு V அப்படின்னா பருமன் அதிகரிச்சிச்சுன்னா மூலக்கூறுகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். V = N சொல்லலாம், V/N சொல்லலாம். V/N = மாறிலி. முடிஞ்சு போச்சு. அதான் அவகாட்ரோ விதி. அதாவது ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையே அவகாட்ரோ எண். அப்போ அவகாட்ரோ என்ன? 6.023 × 10⁻23 மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. அடுத்து வாயுக்களை இயல்பு வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம்.
குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடு இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள். மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும். இதுதான் நல்லியல்பு வாயுன்னு கேட்குறாங்க. இப்போ வாயுவை பொறுத்தளவு இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு ரெண்டா இருக்கு. இயல்பு வாயுக்கள்ன்றது ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால ஒன்றோடு இடைவினை புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்களை இயல்பு வாயுக்கள் சொல்லலாம். ஆனால் இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட். மிக அதிக அளவு வெப்பம் அப்படின்னா மிக குறைந்த அளவு அழுத்தம் உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் சொல்லுவாங்க. மிக அதிக அளவு வெப்பமாக இருக்கலாம் அந்த வாயு, இல்லை அப்படின்னா மிக குறைந்த அளவு அழுத்தத்துடையதாக இருக்கலாம். மிக குறைந்த அளவு அழுத்தத்துடையதாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடியதை ஏன்னா இந்த நிலையில் வந்து அணுக்கள் மூலக்கூறுடைய எந்தவித கவர்ச்சி விசையும் செயல்படாது. அதனால அதை நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்லுவாங்க. ஒன்றருடன் இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் மூலக்கூறுகள் உள்ளடங்கிய வாயு நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்லுவாங்க. புரிஞ்சு போச்சா? இந்த எப்போ நல்லியல்பு வாயுக்களாக இருக்கணும்? குறைவான அழுத்தம் அப்படின்னா உயர் வெப்ப நிலையில் உள்ள வலு குறைந்து காணப்படக்கூடிய வாயுக்களை தான் என்ன சொல்லுவாங்க? நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா நல்லியல்பு வாயுக்கள் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுடைய கவர்ச்சி விசையோட வலிமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனவே இயல்பு வாயுவை குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் நல்லியல்பு வாயுன்னு சொல்லலாம். புரிஞ்சு போச்சா? இதெல்லாம் கூற்றுக்காரன் தான் கேட்பாங்க. அப்போ நல்லியல்பு வாயுனா என்ன? பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதிகளுக்கெல்லாம் உட்படக்கூடியதான் நல்லியல்பு வாயு. ஏன்னா இந்த 3 விதியை வச்சு தான் நல்லியல்பு வாயு அப்படின்றத எடுத்திருப்பாங்க. சரியா? இந்த விதிகள் யாவும் வாயுவின் அழுத்தம், பருமன், வெப்பநிலை, அணுக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பை தருகின்றன. அது நமக்கு தெரிஞ்சது தான். நல்லியல்பு வாயு சமன்பாடு நேராக போயிடலாம். நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்றது பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி இது 3ஐயும் சேர்த்து தான் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. பிவி இருக்கு, இங்கே பிவி இருக்கு, இங்கே என்ன இருக்கு? இங்கேயும் வி இருக்கு. அப்போ டீயை தூக்கி இந்த சைடு போடுங்க. ரைட்டா? டிவைடரில் போடலாம், இல்லைனா கூட இந்த சைடு வச்சுக்கலாம். இங்கே வி இருக்கு, டி அந்த பக்கம் போட்டுடலாம். வி என்ன இருக்குல்ல, என்ன இங்கே போட்டுடலாம்ல. அப்போ பிவி டிவைட் பை என்டி மாறிலி அப்படின்னு சொல்லலாம். அதான் இங்கே அப்படியே சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட இந்த சமன்பாடை வாயு இணை சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த சமன்பாடுக்கு பேர் தான் என்னது? வாயு இணை சமன்பாடு. சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா போல்ட்ஸ்மேன் மாறிலி. போல்ட்ஸ்மேன் மாறிலினா இந்த வேல்யூவை பார்த்து வச்சுக்கணும். புக் பேக்லேயே இருக்குது, அதனால கேட்பாங்க. போல்ட்ஸ்மேன் மாறிலி, பொது வாயு மாறிலி, இதோட இதுவும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நல்லியல்பு வாயு சமன்பாடு பிவி ஈக்குவல் டு ஆர்டி தான். பிவி ஈக்குவல் டு ஆர்டி இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? பொது வாயு மாறிலி இதெல்லாம் மதிப்பு தான். இதெல்லாம் நம்ம படிச்சுதான் ஆகணும், பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு குறிப்பிட்ட நிலையில் உள்ள வாயுவின் பல்வேறு காரணிகளிடையே உள்ள தொடர்பினை அளிப்பதால் இது வாயுக்களோட நிலை சமன்பாடும் பேர் சொல்லுவாங்க. வாயுக்களின் நிலை சமன்பாடு. நிலை சமன்பாடு எந்த ஒரு வாயுக்களின் நிலையையும் விவரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நினைவில் கொள்கைகள் நம்ம என்ன இங்கே சொல்லி புக்குக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோமோ அதுதான் இங்கே இருக்குது. வேறு எதுவுமே புதுசாக எதுவும் சொல்லலை. ஏன்னா படித்து பாருங்கள், நம்ம கொடுத்தது மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. சரிங்களா? அதுதான் நம்ம கொடுத்தது தான். இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அந்த ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஆறுன்றது அது பொதுவாயு மாறிலி. பொதுவாயு மாறிலி இங்கே தான் நடத்தினேன். பொதுவாயு மாறிலி ஆரோட வேல்யூ பார்த்துக்கணும். இதெல்லாம் கேட்பாங்க அப்படியே. சரிங்களா? அடுத்து புக் பேக் பார்ப்போம். புக் பேக்லாம் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிடுறோம். நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து சி, செகண்டுக்கு புலி, தேர்டுக்கு ஆனா மட்டும் ஆவண்ணா, ஃபோர்த்துக்கு சி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ. அவார்டு என்னோட மதிப்பு என்ன? 6.023 × 10⁻23 டிவைடட் பை மோல். வெப்பம் மற்றும் வெப்பநிலைன்னா ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார் அளவு வெப்பநிலை கிராம். வெப்பநிலையே என்ன தர 1 டிகிரி செல்சியஸ் தேவை. வேறு என்ன இருக்குது? ஓகே, இங்கே என்ன சொல்லலாம்? இதை கன அளவு. கன அளவு பொறுத்துக்க. நீளப்பெயர்வு நீளத்தில் மாற்றம், பரப்பு பெயர்வு பரப்பில் மாற்றம், பரும பெயர்வு பருமனில் மாற்றம், வெப்பாற்றல் பரவல் சூடான பொருள் குளிர்ச்சியான பொருளுக்கு போகும். போல்ட்ஸ்மேன் மாறிலி இந்த சொல்லியிருக்கல. போல்ட்ஸ்மேன் மாறிலி கேட்டாங்களா? கரெக்டாக? அவ்வளோதான்.